Hello friends, இன்னைக்கு class 10 Maths chapter 1 exercise 1.3ல 7th sum பார்க்க போறோம். Question நமக்கு an open box is to be made from a square piece of material 24 cm ன்னு கேட்டிருக்காங்க. அந்த மெட்டீரியல் இது நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். Just for example நம்ம மெட்டீரியல் இதுதான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் 24 cm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. On a side by cutting equal squares from the corners and turning up the side as shown ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கார்னர்ஸ்லேருந்து ஈக்குவல் ஸ்கொயர்ஸாக இந்த ஃபார்மேட்டில் கட் பண்ணுறாங்க. அது எக்ஸ்ன்னு சொல்லி கொஸ்டின்லேயே இருக்குது. அந்த டயக்ராம் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் நம்ம மடிக்க போகிறோம். இந்த ஃபார்மேட் ஆகிடும். அப்போ ஹைட்டு நமக்கு எக்ஸ்ன்னு ஆகிடுச்சு. லென்த்து பிரெத்து நமக்கு 24 - 2x. ஏன் நமக்கு 24 - 2xன்னு வந்துச்சுன்னா இந்த எக்ஸ் போயிடும், இந்த எக்ஸ் போயிடும். பிகாஸ் அவங்க அதை கட் பண்ணிவிட்டு மடிக்கிறோன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ இந்த ரெண்டு எக்ஸும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2xஆ. இப்போ நமக்கு இந்த மொத்த டேர்முமே 24 cm. அந்த 24 cmல நமக்கு இந்த ரெண்டு எக்ஸும் போயிடுச்சுன்னா 24 - 2xன்னு அர்த்தம். இதிலேருந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் உடைய ஃபார்முலா நமக்கு வால்யூம் ஆஃப் அ கியூபாய்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம ஒரு பாக்ஸ்னால் அது கியூபாய்ட் ஷேப்பில் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்ட்னு எடுத்துக்கலாம். கியூபாய்டுடைய வால்யூம் நமக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது லென்த் ஆஃப் த கியூபாய்டு. ஸோ L is equal to என்ன நமக்கு அந்த டயக்ராம்லேயே இருக்குது. 24 - xன்றது லென்த்து. பிரெத்துமே நமக்கு சேம் தான். 24 - xன்னு தான் கிடைக்கும். ஸோ நான் பிரெத்து பின்னு எடுத்துக்கிறேன். 24 - x. இங்கே நமக்கு ஹைட்டுன்றது h is equal to x. பிகாஸ் நம்ம இதை ஃபோல்டு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோல்டு பண்ணிட்டோன்னா இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் நமக்கு எக்ஸுன்றது டயக்ராம்லேயே இருக்குது. ஸோ ஹைட்டுன்றது எக்ஸு. ஸோ இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லென்த் என்ன 24 - 2x இன்ட்டு பிரெத்து 24 - 2x இன்ட்டு எக்ஸ். இதை நம்ம ரெண்டு மெத்தடில் போடலாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 24 இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 24 × 24 576. நெக்ஸ்ட்டு 24 இன்ட்டு 2x. இங்கே மைனஸ் இருக்கவே இங்கே மைனஸ். அப்போ 24 × 2 48 எக்ஸ்ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த 2xை நம்ம இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 24 × 2x - 48x. நெக்ஸ்ட்டு இந்த 2வை இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். இந்த மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 2s are 4 x × x x². இது மொத்தத்துடைய இந்த எக்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லைக் டேர்ம் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஃபர்ஸ்ட் நான் 576 எழுதிடுறேன். இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு எக்ஸ் டேர்மையும் நம்ம சால்வ் பண்ணணும். மைனஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோமா? அப்போ நம்ம 48 + 48 என்னன்னு போடணும். நமக்கு 96ன்னு கிடைக்கும். 96. அப்போ -96x + 4x² இன்ட்டு எக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். 576x - 96x² + 4x³ வரும். x² × x³ இதை நம்ம எப்போவுமே எழுதுகிற ஆர்டர் எப்படி எழுதணும்? பவர்ஸில் டிக்ரீஸிங்கில் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x³ எழுதணும். நெக்ஸ்ட்டு x² டேர்ம் எழுதணும். லாஸ்ட்டாக நம்ம x டேர்ம் என்னன்னு எழுதணும். இதுதான் நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் ரைட்டிங்.